மீனராசி சந்திரதசை செவ்வாதசை இந்த 2 தசைகள் மீனராசியில் இது வயதான காலகட்டத்தில் இந்த தசைகள் வரும். 2025 4 கிரக பயிற்சிகள், குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஜென்ம சனியாக வராரு. 7.5 சனி ஆரம்பிக்கும் போது அது முதல் சுற்று வந்தாலும் சரி, 2வது சுற்று வந்தாலும் சரி, அவயோக தசைகள் நடந்தால் அவயோக பலனை கொடுக்கும், யோக தசைகள் நடந்தால் யோக பலனை கொடுக்கும். இந்த செவ்வாயும் இந்த சந்திரனும் இந்த 2 தசைகளும் யோக தசைகளா அவயோக தசைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோக தசைகள். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசைகள். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு, அதாவது வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இந்த சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் வந்துட்டாங்கனாக்கா இன்னும் சிறப்பு. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. முதல்ல இந்த சந்திர தசையும் செவ்வாய் தசையும் எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீனராசியில் 3 நட்சத்திரங்கள், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். பூரட்டாதி குருவோட நட்சத்திரம், உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம், ரேவதி புதனோட நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசை அப்படிங்கிறது வயதான காலகட்டத்தில் தான் வரும். ஏன்னா குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது, சுக்கிரன், சூரியன் முடிஞ்சு சந்திரன் வரும். அப்போது 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் 10 வருடங்கள் இந்த சந்திர தசை நடக்கும். 82 வயசுக்கு மேலே 89 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம். சனியோட தசா அப்படிங்கிறது 19 வருடங்கள். இதில் தசா புத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு மாதிரி வரலாம். சந்திர தசை அப்படிங்கிறது 60 வயதுக்கு மேலே, அதாவது 55-60 வயதுக்கு மேலே சந்திர தசை 10 வருடங்கள். அதன் பிறகு செவ்வாய் தசை கிட்டத்தட்ட 70 வயசுக்குள்ள சந்திர தசையும் செவ்வாய் தசையும் வரும். இதே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 17 வருடங்கள் தசா புத்தி இருப்பில் ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு தசா புத்தி இருப்புகள் இருக்கும். சந்திர தசை அப்படிங்கிறது 46 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும், 56 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இது மாதிரி பார்க்கும்போது மீனராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சந்திர தசையும் செவ்வாய் தசையும் 50 வயசுக்கு மேலே, கிட்டத்தட்ட 40-45 வயசுக்கு மேலே. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் 40 வயசுக்கு மேலே, மீதி எல்லாமே 60 வயசுக்கு மேலே தான். பூரட்டாதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் 60 வயசுக்கு மேலே தான் இந்த சந்திர தசையும் செவ்வாய் தசையும் வருது. இது யோக தசைகள். எப்படி யோக தசைகள்? ராசிக்கு 5 குடையவன் தசை, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது சந்திர தசை. அதே ராசிக்கு 2 குடைய கிரகம் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், பாக்கியஸ்தானாதிபதி. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் நன்மை செய்யக்கூடிய தசைகளாக வந்துடுவாங்க. உங்கள் சுய ஜாதகத்திலே நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்து, நன்மை செய்யக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரம் ஏறி, நன்மை செய்யக்கூடிய கிரகத்தோட இந்த கிரகங்கள் இருந்து அதனோட பார்வை பெற்று நல்ல ஒரு ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் 2025 ஜென்ம சனி அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. பெரிய மாற்றங்களை கொடுக்கும், மனசளவில் மாற்றங்களை கொடுக்கும், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களும். சந்திர தசை அப்படிங்கிறது கொஞ்சம் மனசை பாதிக்கும். ஏன்னா ராசியிலே இருக்குது. இந்த ராசியில், அதாவது அவரோட வீட்டுக்கு 9ஆம் இடத்துல, 5 குடையவனோட வீட்டில் 9ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணுற மாதிரி அப்போது 9ஆம் இடத்துல இந்த சந்திர பகவான் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் மட்டும் இந்த சந்திர பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா 10 வருடங்கள் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 7.5 சனி வரும்போது பலன்களை கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ யோகா தசையாக இருந்தால் யோகத்தை அள்ளி கொடுக்கும் சனி பகவான், அவயோக தசையாக இருந்தால் அவயோகத்தை அள்ளி கொடுக்கும். அப்போது இது யோகா தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இது 2வது சுற்று 3வது சுற்று வரும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3வது சுற்று சனி. அப்போ நல்ல பலன்களை கொடுக்குமானா கண்டிப்பாக அந்த பொங்கு சனி அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு உடல்நலத்தை கொஞ்சம் பாதிக்கும். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். யோகாதிபதியோடு சேர்ந்துருக்கணும் இந்த செவ்வாய். இந்த ராசியிலே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 4-5 பேர் சேர்ந்துருப்பாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் இந்த சனி பகவான் ட்ராவல் ஆகிறார். இப்போ 3வது சுற்று சனியாக இருந்தாலும் சரி, 2வது சுற்று பொங்கு சனியாக இருந்தாலும் சரி, கெடு பலன்கள் அந்த டைமில் உண்டு. ஏன்னா சண்டை சச்சரவு அது இதுன்ட்டு சொத்து பத்து பிரச்சனை எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அந்த இடம்லாம் அது பிரச்சனைகளை கொடுக்கும்.
சந்திரன் வந்து தனித்த சந்திரனாக இருந்தாலோ இல்லை குருவோட சேர்ந்த சந்திரன் சுபகரகத்தோடு சேர்ந்த சந்திரனாக இருந்தால் இந்த ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சிறப்புன்னு சொல்லிக்கலாம், நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் உங்கள் பசங்களுக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அந்த டைமில் சொத்து பிரிக்கிறது, சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வருமானத்தில் கொஞ்சம் எக்ஷன் ஆகும். இந்த டைமில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நேரங்களில் பார்க்கலாம். மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது, சிவன் கோயிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது நல்லது, ஜென்ம சனியில் சிவனே கதி அப்படின்னு இருக்கிறது நல்லது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் வந்து நிறைய மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக இருக்கும். மாமியார் மருமக சண்டை, இல்லை உள்ளவே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பசங்க சொல் பேச்சு கேட்காம கொஞ்சம் மன நெருக்கடிகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. எதுலேயுமே அனுசரித்து போயிட்டீங்கன்னா, இது நான் புத்திமதி சொல்லலை, அந்த வயசு எனக்கு கிடையாது, இருந்தாலும் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது இது மாதிரியான பலன்களை கொடுக்கும். எல்லாருக்குமே இந்த பலன்களை தான் கொடுத்துருக்கு. அதனால் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். 7.5 சனி அப்படிங்கிறது கெடுபலன்களை அதிகமாக செய்யாது இந்த சந்திர தசையிலும் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அடுத்து வந்து செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதி தசை. ஒரு சில பேர் வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அதாவது மனை வாங்கக்கூடிய யோகம், வீடு சார்ந்து யோகம், பழைய சொத்து வர்றது, பூர்வீக சொத்துலேருந்து விடுதலையாகி வர்றது, பூர்வீக சொத்தில் பங்கு வர்றது, நீங்கள் எதிர்பார்ப்புகள், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நிறைய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கனாக்கா அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. உடல்நலம் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருந்துச்சுனாக்கா மருத்துவம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மருத்துவம் இருக்காது. கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கிளியர் ஆகும். நீங்கள் ஜென்மசனி பற்றி கவலையப்பட தேவையில்லை, யோகாதசை தான், பெருசாக கவலைப்பட தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்கள்லாம் மறையக்கூடாது, சனியோட சேர்ந்துருக்கக்கூடாது, ராகு பகவானோட சேர்ந்துருக்கக்கூடாது. கொஞ்சம் மன நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும். அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி உடல்நலம் சார்ந்து சோர்வுகளை அதிகமாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த தசைங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களே அதிகமாக கொடுக்காது. இது 2025 இந்த சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே தான் நான் சொல்கிறேன்னா, இது சனி பயிற்சி கிடையாது. 2025 ஆண்டு பலன். இதெல்லாம் 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. சனி பயிற்சி தவிர்த்துட்டு 3 கிரக பயிற்சிகள் இருக்குது. இந்த 3 கிரக பயிற்சிகளில் குரு வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. அந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய இதில் இடமாற்றங்கள் உண்டு. இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த இடமாற்றங்களை கொடுக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இல்லைனா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த டைமில் பாசிட்டிவான ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் எது நடந்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்களோடு கொடுக்கும். கவனமாக இருக்கணும். தடை தாமதங்களோட கொடுக்குது அப்படின்னாக்கா கொடுக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, இழுபறியாக இருக்குது, வருமோ வராதோ அப்படின்ற மன அழுத்தம் அதிகமாக கொடுக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உண்டு. ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, அது கொஞ்சம் இழுபறியாக இருக்குன்னா கிடைச்சிரும், கிடைக்காமலாம் போகாது. அந்த அமைப்பே இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். மன அழுத்தம் தான், இதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றுத்தை ஃப்ரெஷர் ஆக்கி, அதாவது கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்து அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். யோக தசனா அப்படி தான் இருக்கும். அது இன்னொன்று, வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்காக நிறைய நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே வருவீங்க. அந்த ஜாதகத்தை வந்து தள்ளி வச்சுட்டே வருவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு சுப விசேஷத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருந்ததுனாக்கா அந்த தடைகள் விலகும். பெருசாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான். கிட்டத்தட்ட வந்து வீடு கொடுத்துரும் போகிறது, அப்படிலாம் வீடு புதுசாக வாங்கிறது, இடம் வாங்கிறது. செவ்வாயினாலே இடம் சம்மந்தப்பட்டது தான், மண் சம்மந்தப்பட்டது தான். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. அதனால் வந்து உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. யோக தசை வரும்போது அந்த 2வது சுற்று சனி பொங்கு சனியாக இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டாப்ளஸ் ஆகும். அதிகபட்சமாக உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கும். தொழிலாக, வேலை வாய்ப்பாக எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்கள் முன்னேற்றத்தை இந்த நேரங்களை கொடுக்கும். அதனால் வீடு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஏன்னா 7.5 சனி வரும்போது மற்ற கிரக பயிற்சிகள் எந்த பயிற்சியும் உங்களுக்கு அந்த அளவுக்கா நல்ல பலன்களை கொடுக்காது. குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் மாதாந்திர கோள்கள், இந்த மாதத்தில் ஒரு பயிற்சி வருது, இந்த சுக்கிர பயிற்சியோ இல்லை சூரிய பயிற்சியோ இல்லை மாதத்தில் ஏதாவது நடக்குமா, அடுத்த மாதத்தில் ஏதாவது நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அந்த கம்மி பலன்களை தான் கொடுக்கும். இந்த பயிற்சிகள் சனி பயிற்சி மட்டுமே யோகத்தை கொடுக்கும்.
அதிகப்படியாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த சனி பகவான் மட்டுமே. அதுவும் 7.5 சனி காலகட்டத்தில், இந்த இளம் வயது காலகட்டத்தில் இந்த செவ்வாய் தசையும் வயதான காலகட்டத்தில் வர செவ்வாய் தசைக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட இந்த விவசாயத்தில் வந்து முதலீடுகள் பெருசாக வேண்டாம். அந்த டைமில் உங்களுக்கு செவ்வாய் தசை, நான் யோகம் சொல்லிட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், கெடுபலன்கள் நடக்குது, எதை எடுத்தாலும் நமக்கு வரமாட்டேங்குது, பெருசாக முதலீடு போட்டால் கூட எந்த ஒரு முதலீடு போட்டாலும் அதில் நஷ்டம்தான் வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக வருவார். வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் அவயோக பலன்கள் தான். அது கொஞ்சம் கடுமையான கெடுபலன்களாக தான் கொடுக்கும். அது மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்ததுன்னா முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. பெருசாக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஜென்மசனியில் மட்டுமே. ஜென்மசனியில் யாருக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது. எந்த ஒரு ஜோசியரும் சரி, எல்லாமே கொஞ்சம் பலன்களை கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவாங்க. சனி பகவான் என்ன கொடுக்குதோ அதுதான். செவ்வாய் பகவான் தசையில் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையப்பட தேவையில்ல. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திர தசையும் செவ்வாய் தசையும் வயதான காலகட்டத்தில் வரவங்களுக்கு கொஞ்சம் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இளம் வயது காலகட்டத்தில், அதாவது 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர தசையும் செவ்வாய் தசையும் இடமாற்றங்களையும் தொழில் மாற்றங்களையும் இது மாதிரியான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 7.5 சனி ஜென்ம சனியாக இருந்தால் கூட 2025 அப்படிங்கிறது இந்த சந்திர தசையிலும் செவ்வாய் தசையிலும் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. நன்றி.